வணக்கம் தீபன். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளனர். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளது? இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளார்கள். இது குறித்து நம்ம இடையே பகுதி மக்கள் பேச இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு என்னவென்றால், இந்த ஆடிப்பெருக்கும் போது காவேரி ஆற்றில் புது தம்பதிகள், அதாவது புது திருமணம் ஆனவர்கள் தங்களுடைய தாலி கயிறு பிரித்து கோர்த்து காவேரி ஆற்றில் புனித நீராடி பின்பு இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கி நீண்ட ஆயுளுடன் எல்லா செல்வங்களும் பெருகும், சந்தோஷம் பெருகும் என்று ஐதீகம் உள்ளது. அதன் அடிப்படையில் தான் இந்த திருச்சி அம்மா மண்டபத்தில் இருக்கக்கூடிய காவேரி படித்துறையில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே அந்த புதிய தம்பதிகள் சாமி கும்பிடுவார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு காவேரி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் வராததால் அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் மாநகர சார்பாக செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் தண்ணீர் வராத மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆற்றின் நடுவே இருக்கக்கூடிய காவேரி ஆற்றில் ஓரமாக அமர்ந்து அந்த புதிய தம்பதிக்கு புதிய தாலி கயிறு கோக்கும் பூஜை செய்து பின்பு இங்கே இருக்கக்கூடிய நீரில் புனித நீராடி அவர்கள் அந்த பூஜை செய்து வருகிறார்கள். இது குறித்து நம்மிடையே பேச இருக்கிறார் பகுதி மக்கள். வணக்கம். இந்த வருஷம் நீங்கள் காவேரி ஆற்றுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஆடிப்பெருக்குக்கு புது தம்பதிக்கு தாலி கயிறு பிரித்து கோக்குறீங்க. இது என்ன ஐதீகம்? இப்போ இங்கே தண்ணி இல்லை, எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தோட ஐதீகம் புது தம்பதிகளுக்கு தாலி பெருக்கி ஆடி 18க்கு தாலி பெருக்கி கட்டுறது. 18 படி தண்ணி ஏறும். 18 படியில் தான் செய்யணும் இந்த சாங்கியம். இது காவேரி தாயின்னு 18 படியில் புது தம்பதிகளுக்கு வச்சு பூஜை செஞ்சு செய்வோம். இப்போதைக்கு இந்த வருஷம் சுத்தமாக காவேரியில் தண்ணி இல்லாமல் நாங்கள் பணம் கொடுத்து வெளியில் குளிக்கிறோம். குளிச்சுட்டு அந்த சாங்கியத்தை நம்ம காவேரியில் செய்யணும்னு சொல்லி காவேரியில் ஓடுறது சாக்கடை தண்ணி தான் ஓடுறதும் கொஞ்சம் அதில் சும்மா தண்ணி அள்ளி கழிச்சுட்டு நாங்கள் அந்த செய்முறையை இங்கே காவேரிலேயே செஞ்சுட்டு போகிறோம். மன வருத்தம் காவேரியில் தண்ணி இல்லாத மன உளைச்சல் தான். இல்லை, இப்போ இங்கே கார்பரேஷன் சார்பாக அந்த குழாயெல்லாம் அமைச்சு குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் எதுவும் குளிக்கலையா? அங்கே என்ன குறைபாடு இருக்குது? அங்கே என்ன குறைபாடு? அது அவ்வளோவா எல்லாத்துமே வெளியில் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் மன கஷ்டம்தான். அதுலேயும் எல்லாரும் போய் குளிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மன கஷ்டம் தான். குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க, பணம் கொடுத்து குளிக்கிறவங்க குளிச்சுட்டு வர்றாங்க. இப்போ ஆடிப்பெருக்குக்கு காவேரி ஆற்றுல இந்த புதுமண தம்பதிக்கு கயிறு கோர்த்து பிரிக்கிறது என்ன ஐதீகம்? எதனால இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் குவிறாங்க? ஐதீகம் நம்ம தமிழகத்தோட ஐதீகம் ஆடி 18க்கு புது தம்பதிகளை அழைச்சிட்டு கல்யாணம் பண்ண அன்னைக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சு அதே மணப்புடவை எல்லாம் கட்டி அதை பல வகையெல்லாம் வச்சு இங்கே சாமி கும்பிட்டு மக்களுக்கு பொதுமக்கள் எல்லாரும் பெரியவங்கெல்லாம் பொட்டு வச்சு கயிறு போட்டு அவங்களுக்கு ஒரு இது வாழ்த்துதலை மாதிரி செய்கிறது. அதை செஞ்சுட்டு போகிறது தான். அதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வர்றது. ஆமாம். அதாவது இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு புதுமண தம்பதிகளுக்கு ஆற்று ஓரமாக இருக்கக்கூடிய அவருக்கு புதிய தாலி கயிறு பிரித்து கோர்த்து அந்த பூஜை செய்தால் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா செல்வமும் கிடைக்கும் என்பது வைதிகம். தற்போது நம்ம இடையே இருக்க புதுமண தம்பதிகளுக்கு அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ காவேரி படித்துறைக்கு வந்திருக்கீங்க. இங்கே தண்ணி எப்படி இருக்குது? மக்களுடைய கூட்டம் ஏற்பாடுலாம் எப்படி இருக்குது? மக்களோட கூட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் ஆற்றுல சுற்றுற தண்ணி வரல. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தான் கிடக்கு. அதுவும் தண்ணி அந்தளவுக்கு சுத்தமாகவும் இல்லை. இங்கே குழாய் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் ஓப்பனில் இருக்கிறதுனால அந்தளவு யாரும் குளிக்கவும் சங்கடமாக இருக்குது. தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன தண்ணி வரல. தண்ணி திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ வருதுன்னு தெரில. இப்போ ஆடி 18 இங்கே தாலி பிரித்து கொடுத்துட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்கோம். அதனால் இந்த ஆடி 18 இந்த மாதிரி செஞ்சால் நல்ல ஒரு வளத்தோடையும் செழிப்போடும் இருக்கலான்னு ஒரு ஐதீகம். அதனால் செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் புதுமண தமிழ் தாலி கயிறு பிரித்து கோத்திருக்கீங்க. காவேரி படித்துறைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தண்ணி இல்லாதனால அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவேரி ஆற்று கரையோரம் இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்களுடைய தங்களுடைய தாலியுடைய கயிற்றை மாற்றி புது கயிறு மாற்றும் சம்பவம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவேரி ஆற்று ஓரமாக வாழை இலை விரித்து படையில் வைத்து இருக்கக்கூடிய அனைத்து பூஜை பொருட்களும் வைத்து காவேரி ஆற்று தாயை வணங்கி ரங்கநாதரை வணங்கி மற்றும் கடவுளை வணங்கி அந்த புது தாலி கயிறு பிரித்து கோர்க்கும் நிகழ்வாக தற்போது காவேரி படித்துறையில் நடைபெற்று வருகிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாநகராட்சியும் போலீசாரும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக காவேரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் வரக்கூடிய பக்தர்கள் குளிப்பதற்கும் புனித நீராடுவதற்கும் மாநகர சார்பாக தற்காலிகமாக 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் அமைக்கப்பட்டு பைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அங்கு குளிப்பதற்கு சில சிரமங்கள் இருப்பதாக மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் மக்கள் பணம் கொடுத்து வெளியே இருக்கக்கூடிய விடுதிகளில் குளித்துவிட்டு பின்பு இங்கு இந்த பூஜைகள் கலந்து கொள்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பாதுகாப்பை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட போலீசார்கள் இந்த மாம்பழச்சாலை மற்றும் அம்மா மண்டப சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போ நம்மால் பார்க்க முடியும் காவல்
காவல்துறையினர் தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமாக காவிரி ஆற்றுக்குள் உள்ளே செல்ல வேண்டாம், ஆழம் அங்கங்கு அதிகமாக இருக்கின்றன, பொதுமக்கள் கவனமாக இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வர வேண்டும் என தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு காவல்துறையினர் அறிவுரை வழங்கி வருகிறார்கள். எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு அந்த திருச்சி அம்மா மண்டபம் இருக்கக்கூடிய அந்த காவிரி படித்துறையில் திருச்சி மட்டுமல்ல பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலையிலிருந்து இந்த காவிரி படித்துறைக்கு வந்து புனித நீராடி பின்பு அந்த தம்பதிகள் பெண்கள் மற்றும் புதிய திருமணமான தம்பதிகள் தாலி கயிறை பிரித்து கோர்க்கும் நிகழ்வு நடைபெற்றுவது. இது தமிழர்களுடைய ஒரு ஐதீகம், ஒரு பண்பாடு. அவற்றை பின்பற்றுவதற்காக தான் மக்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு புனித நீராடிய பிறகு இங்கிருந்து நேரடியாக அம்மா மண்டபம் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு நெய் விளக்கு ஏற்றி பூஜை செய்வார்கள். அதன் பின்பு ரங்கநாத சாமி அவர்களை தரிசனம் செய்த பிறகு இங்கிருந்து சமயபுரம் மாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே தற்காலிகமாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருச்சியிலிருந்து விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி தீபன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.